எனக்கு என்னமோ சர்க்கார் பார்ட் 2 மாதிரியே இருந்துச்சு சார். இந்த எலெக்ஷன், இந்த ஓட்டிங் கவுண்ட் அறிவிக்கிறது கிட்டத்தட்ட யாருன்னே தெரியாத ஒருத்தன் திடீர்னு கிளம்பி வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே திருப்பி போட்டு லீடர் ஆகிறதுன்றது படத்தில் மட்டும்தான் இது வரைக்கும் நடக்கும். பட் நெசத்தில் நடத்தி காமிச்சிட்டாங்க. அது விஜய் மேலே மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையா, இல்லை மக்கள் மேலே விஜய் வச்சிருந்த நம்பிக்கையா, இது மக்கள் ஜெயிச்சாங்களா விஜய் ஜெயிச்சாங்களான்றது அது இனிமேல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணுறப்ப தான் அது எல்லாமே தெரியும். ஐயா ஸ்டாலின் இப்போ அவர் செஞ்சது அவருக்கே போட்டு காட்டுவாங்க. முடிச்சிட்டாங்க. கொளத்தூரில் தடம் தெரியாமல் கோட்டையை கட்டி ஆண்டாப்புல ஆண்டதுக்கு அடையாளமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தரை நிற்க வச்சு ஒருவேளை விஜய் நின்றுந்தா இந்த தோல்வி ஒரு கௌரவமான தோல்வியாக போயிருக்கும். கொளத்தூரில் வச்சு ஐயா மு.க. ஸ்டாலினை முடிச்சு விட்டாங்க. ஆரம்பத்தில் நிற்கிறப்ப ஆக்சுவலி என்ன போகிறப்ப சரி ஏதோ இது ஃபஸ்ட் ரவுண்டு 2வது ரவுண்டு தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சா கடைசி ரவுண்டு முடியும் போது மொத்தமாக முடிச்சு விட்டானுங்க. என்ன வேண்டிய வாக்கை விட வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9,000 வாக்குகள் அந்த விஎஸ் பாபு யார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நிற்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை தாவேகா மொத்தமாக பரட்டி போட்டுருச்சு. அதான் எல்லோரும் என்ன சொன்னாங்க, தாவேகா வந்தால் இந்த வாக்கை பிரிக்கும், அதிமுக வாக்கை பிரிக்கும், நாம் தமிழர் வாக்கை பிரிக்கும், விசிகா வாக்கை பிரிக்கும், திமுக வாக்கு அதெல்லாம் தொடவே முடியாது. ஏன்னா திமுகவுக்கு இருக்கிற வாக்கு கடைசி வரைக்கும் திமுகவுக்கு தான், அதை யாராலையும் தொட முடியாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக இப்போ எல்லாருக்கிட்டையும் எடுத்துருக்காப்புல, ஒருத்தனை கூட மிச்சம் வைக்கல. முக்கியமாக அதை வலிச்சு மொத்தமாக சாப்பிட்டு போனது நாத்தாக்காட்டேன் தான். எல்லோரும் அந்த சார் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தது தாவேகாவுடைய மாதவர வேட்பாளர் பிரபு. கிட்டத்தட்ட ஒரு 80,000 வாக்கு வித்தியாசம். மொத்த பதிவான வாக்கு அவருக்கு மட்டும் 1,70,000 எவ்வளவோ அவர் வாங்கியிருக்காப்புல. அதில் 80,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. டி நகரில் புஷியானது 10,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காப்புல. இன்னும் வில்லிவாக்கத்தோட ரிசல்ட் இன்னும் வரல. ராயபுரத்தில் கோட்டை, அண்ணன் ஜெயக்குமாரோட கோட்டை, அந்த கோட்டையை ஒட்டச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. தாவேகா வேட்பாளர்கிட்ட தோற்று போயிட்டு உட்காந்துருக்கிறாரு. அந்த தாவேகா வேட்பாளர் ஒரு ஆட்டோ ஓட்டுறவரா இப்போ தான் சொன்னாங்க. அந்த விஜய் பாபு சம்திங் யாரோ அவர் தூக்கி சாப்பிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக ஒன்றும் இல்லை. கனிமொழி, கவுண்டம்பாளையம் கனிமொழியெல்லாம் நினச்சி கூட பார்க்கலாம். அந்த அம்மா பேசின பேச்சுக்கு, அந்த அம்மா செஞ்ச செயலுக்கு, புற்றுநோய்க்கு சாதகம் பார்த்து நான் உனக்கு குணப்படுத்துகிறேன், பரிகாரம் பண்ண சரியாக போயிடும். அந்த அம்மாவை எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 40,000 வாக்கு வித்தியாசத்தில் இப்போ லீடிங்கில் இருக்குது. மாசு அண்ணன் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர், அந்த மனுஷன் நிறைய இறங்கி வேலையெல்லாம் பார்த்தாப்புல, சும்மாலாம் சொல்லக்கூடாது. அந்த மனுஷன் இப்போ 2வது இடத்துக்கு தள்ளி விட்டுருக்காங்க. பல இடங்களில் திமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. அதாவது அவங்க என்ன இதுக்கு முன்னாடி இருக்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா திமுக, நான் முதல்ல இப்போ போட்டி நடக்கிறது வந்து 2வதாக வந்து யார் ரேஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த போட்டி. அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும். நாங்கள் தாவேகாவை கணக்கில் சேர்க்குறதே இல்லை சொன்னாங்க சார். தாவேகா எங்களுக்கு போட்டியே இல்லை, எங்களுக்கு போட்டி திமுக தான். ஆனால் அதிமுக தான் சொன்னாங்க. கரெக்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு போட்டி அதிமுக தான். ஏன்னா தாவேகா எங்கேயோ தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. அது நிற்கிறதுக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு. அது பக்கத்தில் தொட முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இதில் ரொம்ப கொடூரமாக இருந்தது, யாராலையும் ஏற்றுக்க முடியாதது, கொளத்தூரில் ஐயா ஸ்டாலின் தோற்றது. சென்னையில் எந்த இடத்துலையும் பண்ண முடியாது, எந்த இடத்துலையும் திமுகவை அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட்டு இருக்கிற எல்லாருக்குமே இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆனால் ஒரு இடம் 2 இடம் தவிர்த்துட்டு அதுலேயும் தொங்கலில் தான் நிற்கிது. கடைசி வரைக்கும் உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துதான். முதலமைச்சர்லேருந்து 30 அமைச்சர் வரைக்கும் மூச்சை எப்படி விடுறதுன்னு தெரியாமல் இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருந்தா இந்த கடைசி நேரம் வர வரைக்கும். சார் தூத்துக்குடியில் நிஷாந்த் ஜெயிச்சிருக்காப்புல சார். நினச்சி பாருங்க, அந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் எங்கேயாச்சும் அந்த மனுஷனை மறந்துட்டாங்க சுத்தமாக. அவர் யார்? விஜயோட ஃப்ரெண்டு, வெறும் விஜயோட ஃப்ரெண்டு. அவர் எப்படி அவ்வளோ வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சாங்க? இப்போ வாங்கின வாக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வேறு எந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி ஏதாவது வாங்கியிருக்காங்க இல்லை? யோசிச்சு பாருங்கள். 3 போட்டியில் நியாயமாக எப்படி இருக்கும்னா, ஒரு 200 வாக்கு, 500 வாக்கு, இல்லை 1000 வாக்கு, அதிகபட்சம் போனால் ஒரு 1500, 2000 வாக்கு.
20,000 வாக்கு, 30,000 வாக்கு, 50,000 வாக்கு, 80,000 வாக்குலையா சார் ஜெயிப்பாங்க? இது உண்மையில யார் மேலே வச்சு, அதாவது விஜய் மக்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையா, இல்லை மக்கள் விஜய் மேலே வச்சுருந்த நம்பிக்கையா? எது ஜெயிச்சிச்சுன்னு தெரில. மக்கள் ஜெயிச்சாங்களா இல்லை விஜய் ஜெயிச்சாங்களான்னு தெரில, ஜெயிச்சிட்டாங்க. ஏதோ ஒன்று இங்களுக்குள்ள ஒரு பயங்கர கனெக்டை உருவாக்கியிருக்கு. எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, உண்மையிலே விஜய் வந்து இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொண்டு வருவார் அப்படின்னு எவனுமே நினைக்கல. அவர் ஜெயிப்பார், அவர் இருக்க தொகுதியில் ஜெயிப்பார், அதிகபட்சம் போனால் அவர் பேரை சொல்லி ஒரு 2-3 பேர் சேர்ந்தாப்புல ஜெயிப்பாங்க. இவ்வளவு தான் எல்லாருடைய கணக்காகவும் இருந்துச்சு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்படி ஸ்வீப் பண்ணிட்டு போவாப்புல சார். 50 வருஷத்தில் நடக்காத ஒரு சம்பவம் சார் இது. 50 வருஷத்தில் நடக்காத ஒரு சம்பவம். இது வரைக்கும் இப்படி ஒரு கட்சி இந்தியாவில் எங்கேயுமே ஆரம்பித்த முதல் தேர்தலில் இத்தனை வாக்கு சதவீதத்தோட இன்னும் பாதி முடியலை. அநேகமாக அவங்க சொன்ன கணக்கு உண்மையாருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு 30% இருக்குது, 40% இருக்குன்னு நாங்கள் இல்லை. இதுவரையும் பதிவான 60% ஓட்டில் 25% ஓட்டு தனிப்பட்ட முறையில் தாவேக்கா மட்டுமே ஜெயிச்சிருக்கு. வெறும் ஓட்டு சதவீதம் மட்டும். இனிமேல் வர போக 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 இது இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இது குறையாது. ஆல்மோஸ்ட்டு 1,15,00,000 வாக்கு வாங்கிட்டாங்க. விழுந்த ஒரு 3.5 கோடி வாக்கில் 1,15,00,000 வாக்கு வெறும் தாவேக்கா மட்டுமே வாங்கியிருக்கு. இது வரைக்கும் யாருமே அதை பற்றி எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட யோசிச்சது கிடையாது. இந்த எலெக்ஷனில் ரொம்ப பாவமான ஒரு கட்சி அப்படின்னா அது நாத்தாக்கா தான். இப்போ தான் எந்திரிச்சு லைட்டாக என் வாழ்க்கையில் ஒளி தெரியுதும்பாங்களா, அந்த மாதிரி ஒளி தெரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரித்த முகமாக இருந்தாங்க. கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிருச்சு, சின்ன நம்ம கைக்கு வந்துருச்சு, இனிமேல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு தெம்பாக இறங்கினாங்க. ஒட்டு மொத்தமாக உடச்சி சூப்பு வச்சு குடிச்சுவிட்டாங்க. வெறும் 10 லட்சம் வாக்குகள் நாத்தாக்காவுக்கு, வெறும் 10 லட்சம் வாக்குகள். பட் தெரில என்ன நினச்சிட்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்றது தெரில. இவங்களும் தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படி, அதாவது வலுவோமா அப்படின்ற டவுட்டெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. கண்டிப்பாக இருந்திருக்கு, இல்லாமலாம் இருந்திருக்க. தாவேக்காவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நடக்க போகிறது தான் பெரும் சவால், ரொம்ப பெரிய சவால். அதுதான் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த ஒரு பெரிய கட்சியை ஒரே தேர்தலில் உருவெடுத்து, உண்மையில் அது பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட். இது ஏதோ எனக்கு சர்க்கார் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. ஜெயித்தவங்களுக்கு வாழ்த்துக்கள், அதே நேரத்தில் அனுதாபங்கள். ஏன்னா அரசியல்னால் என்ன, ஏன்னா வெளியில் நின்று கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி. ஏன் இதை செய்யலை, ஏன் இதை பண்ணலை, சட்டம் ஒழுங்கை ஏன் சரி பண்ணலை, ஏன் போதைப் பொருள் தடுக்கலை, ஏன் பொம்பளை பிள்ளைகளை காப்பாற்றலை, ஏன் ஊழலை தடுக்கலை, லஞ்சத்தை ஒழிக்கலை, ஏன் மக்களுக்கு எதையும் செய்யலை, இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து சவுண்டு கொடுக்குறது ரொம்ப ஈஸி. உள்ளே போய் சால்வ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்பட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க.